மாநில உரிமைகளை மத்திய அரசிடம் விட்டுக் கொடுத்த திமுகவுக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரை பயன்படுத்த எந்த அருகதையும் கிடையாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை மெரினாவில் பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அருகே வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாநில உரிமைக்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும் தொடர்ந்து பாடுபட்ட பேரறிஞர் அண்ணா என்றென்றும் மக்கள் மனதில் நிலைத்திருப்பார் என்று பெருமிதம் தெரிவித்தார். அண்ணாவின் வழியில் ஆட்சி நடத்துவதாக கூறிக்கொண்டிருக்கும் திமுக மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களிடம் மாநில உரிமையை அடகு வைத்து விடுவதாக குற்றம் சாட்டினார். பேரறிஞர் அண்ணா அவருடைய வழியிலே நாங்கள் எல்லாம் வந்தோம் என்று சொல்லிக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் மாநிலத்துடைய உரிமைகளை முழுமையான அளவுக்கு தாரை வார்த்து அதன் மூலம் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த லட்சியங்கள் எல்லாம் குழி தோண்டி புதைத்து, அண்ணா அவர்களுடைய அந்த கொள்கைகளுக்கு நேர்மாறாக ஆட்சியை நடத்தி இன்றைக்கு எவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்து கூட மாநிலத்துடைய உரிமையை ஆளும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதை பேணி காக்காமல் அந்த தாரை வார்த்து அதன் அடிப்படையில் மாநில உரிமைகள் எல்லாம் இன்றைய திமுக விட்டு கொடுத்து அந்த அடிப்படையிலே ஒரு பெருத்த துரோகம் தமிழகத்தை செய்தது. எனவே அண்ணாவின் பெயரை சொல்வதற்கு, அண்ணாவுடைய பெயரை சொல்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் விலைவாசி உயர்வில் இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பது வரை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுக அரசு மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அதற்கு அச்சாரமாக நாடாளுமன்ற தேர்தல் திகழும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அவ்வளோ கடுமையான அதிருப்தி, சட்ட ஒழுங்குலேருந்து, விலைவாசியிலேருந்து, சொத்து வரியிலேருந்து, வீட்டு வரியிலேருந்து, மின்சார கட்டண உயர்வுலேருந்து, அதே போல் எல்லா தலித் சமுதாயத்துக்கு மிகுந்த கொடுமைகள், இப்படி எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்குறாங்க நீங்கள் மக்கள் இன்றைக்கி. அதில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவுக்கு வாக்களிப்பதன் மூலம் தான் இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. யாருக்கு? திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை. இனியாவது அவங்க திருந்த போகிறதில்ல. எப்படின்னு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 2026 நாங்கள் தான் வரப்போகிறோம், அது வேறு விஷயம். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி ஊழலும் கரை புரண்டு ஓடி இன்றைக்கு எங்கு எதிர் ஊழல் கீழேருந்து உள்ளாட்சியிலேருந்து மேலே வரையில் இன்றைக்கி ஊழல் இன்றைக்கி செய்து அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வெறுக்கத்தக்க ஒரு ஆட்சி, ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட் அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அந்த விடியாத அரசு. நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் அதிமுக தொடங்கி இருப்பதாகவும் தங்களது பணிகளை தீவிரமாக செய்து வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். எலெக்ஷன் மந்த் என்ற போது இப்போ நாங்கள் ஏற்கனவே எல்லா பணியும் ஆரம்பிச்சிட்டோம். அதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பூத்து கமிட்டி, அதே போல் மகளிர் குழு, இளம் பெண்கள் பாசறை, அதே போன்று பிரச்சார குழு, அதே போன்று தொகுதி தேர்தல் அறிக்கை குழு, இடஒதுக்கீடு குழு, இடஒதுக்கீடு பங்கீட்டு குழு, இந்த மாதிரி எல்லா குழுக்கள் அமைச்சு அவங்களும் வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அப்ராப்ரியேட் டைம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் எங்கள் தலைமையில் யாரெல்லாம் எங்கள் கூட்டணி எங்கள் தலைமை ஏற்றுட்டு வராங்களோ அவங்கள கூட்டணியில் இருக்கிறது குறித்து பொதுச்செயலாளர் முறையாக அறிவிப்பார்.